ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரெட்டியின் ராஜ்யம் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே படத்தோட ஹீரோவையும் வில்லனையும் ஒரு காட்டில் கட்டி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இவங்களோட வாழ்க்கையில் நடந்ததை பிளாஷ்பேக் சீனாக காட்டுறாங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்காரு. இவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. பட் அந்த பொண்ணு ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் இன்னொரு பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அந்த பொண்ணை ஹீரோ ஒன் சைடா லவ் பண்றாரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றதா ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால ஹீரோ இனி நம்ம வாழ்க்கையில எந்த பொண்ணும் வேண்டாம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடந்தது என்ன, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் படத்தோட வில்லனை காட்டுறாங்க. அவரு ரொம்பவே சாதி வெறி பிடிச்சவரு. அதனால வேற வேற சாதியை சேர்ந்தவங்க லவ் பண்ணா அவங்கள பிரிச்சு வச்சிருந்தாரு. இப்படி சாதி வெறி பிடிச்ச இவரு கடைசியா திருந்தினாரா இல்லையா, ஹீரோவையும் வில்லனையும் கட்டி போட்டது யாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. பிஜிஎம் ஓகேவா இருக்கு. இது தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரி பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா இருக்கு. படத்துல உள்ள லவ் போர்ஷன்லாம் சுவாரஸ்யமாவே இல்லை. படம் ரொம்ப லேகிங்கா இருக்கு. படத்துல உள்ள ஒவ்வொரு சீன்ஸையும் ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல உள்ள சீன்ஸ்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. படத்துல உள்ள சண்டை காட்சிகள்லாம் வேணும்னே வச்ச மாதிரி தான் இருக்கு. படத்துல பிளாஷ்பேக்ல நடந்ததையும் பிரசன்ட்ல நடந்ததையும் மாத்தி மாத்தி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. இந்த படத்தை ரமேஷ் மற்றும் கோபி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ராமன், வர்ஷா விஸ்வநாத், வினோத்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு பிலோ அவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.